இப்போ நான் வந்து 2.5 mm ஹூக் நான் யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கலர் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்லிப் நாட், ஃபைன். நம்ம ஸ்லிப் நாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேஜிக் ரிங் போடணும் இல்லையா சர்க்கிளுக்கு. செயின் 6, 1 2 3 4 5 6. இப்போ 6 செயின்ஸ் போட்டாச்சு. இங்கே இருக்க இப்போ நமக்கு 6 செயின்ஸ் வந்துருச்சு. இங்கே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். yarn over, pull through both. ஃபைன். நம்ம மேஜிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மேஜிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரவுண்ட் நம்பர் 1. ரவுண்ட் நம்பர் 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து செயின் 4, 1 2 3 and 4. இது எப்படி கவுண்ட் ஆகும்னா, டபுள் க்ரோஷே ஃபாலோட் பை அ செயின் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, yarn over into the space, so a double crochet followed by a chain 1. ஸோ இதனால தான் இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம 4 செயின்ஸ் போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 செயின்ஸ் will count as a double crochet followed by a chain 1 space. ஸோ இப்போ வந்து 2 ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். இப்போ வந்து yarn over, go through, so a double crochet, chain 1, double crochet and chain 1. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து 12 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே வித் 12 செயின் 1 ஸ்பேஸ் வேணும். இப்போ நம்மளுக்கு வந்து 1 2 3 4 இருக்குது. இன்னும் நம்ம வந்து 8 மோர் டபுள் க்ரோஷே வித் செயின் 1 ஸ்பேஸ் போடணும். இதை ஃபினிஷ் பண்ணுங்கள், நான் முடிக்கிறப்ப காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ டோட்டலாக 12 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே, இந்த செயின் 3யும் சேர்த்து வித் 12 செயின் 1 ஸ்பேசஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து 1 2 3 4 செயின்ஸ் இருக்குது. தேர்ட் செயினில் வந்து ஒரு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்பேஸ்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பேஸில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா, செயின் 3 1 2 3 சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இது எப்படி கவுண்ட் ஆகும்னா, 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே இந்த ஸ்பேஸ், செயின் 1 into the next space 2 sets of double crochet, chain 1 into the next space 2 sets of double crochet. ஸோ இந்த ரவுண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து 2 sets of double crochet with a chain 1 space நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ 2 double crochets முடிச்சாச்சு. chain 1 into the next space 2 sets of double crochets. ஸோ இதே பேட்டர்ன் தான் இந்த என்டையர் ரவுண்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதே கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 டபுள் க்ரோஷே வித் செயின் 1 ஸ்பேஸ் போட்டேன். இங்கே வந்து டாப் ஆஃப் த தேர்ட் செயின் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய தேர்ட் கலரை நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா வந்து, இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இங்கே இருக்க இந்த செயின் 1 ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஃபைன். இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ்லேருந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ செயின் 3 1
2 3 இப்போ 3 chains போட்டாச்சு இது நம்மளோட first double crochet into the same space 2 more double crochets 1 2 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து டோட்டலாக வந்து 3 sets of double crochets நம்ம போட்டாச்சு இப்போ ஒரு chain 1 இந்த chain 3யும் சேர்த்து நம்மளுக்கு 3 double crochets இப்போ chain 1 போட்டதுக்கப்புறம் into the next space 3 sets of double crochet 2 3 so 3 double crochets chain 1 so இந்த ரவுண்டோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நம்ம வந்து 3 sets of double crochet with the chain 1 space நம்ம போடுவோம் ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அந்த ரவுண்டோட எண்டுக்கு வர்றப்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு ரவுண்ட் நம்பர் 3யும் போட்டாச்சு ஈச் ஸ்பேஸில் 3 sets of double crochet போட்டோம் இங்கே லாஸ்ட் நான் வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து chain 1 போட்டதுக்கப்புறம் இங்கே டாப் ஆஃப் தி தேர்ட் செயின் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபைன் இப்போ நம்ம அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட நெக்ஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இன்ட்டு நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம் இப்போ இன்ட்டு தி ஸ்பேஸும் வந்து 1 ஸ்லிப் ஸ்டிச் ஃபைன் இப்போ நம்ம இங்கே ஸ்பேஸுக்கு வந்துட்டோம் இப்போ செயின் 5 போடுறோம் 1 2 3 4 and 5 இது எப்படி கவுண்ட் ஆகும்னா டபுள் crochet ஃபாலோட் பை செயின் 2 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 3 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து இங்கே 3 ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா அந்த 1 2 3 இங்கே இருக்க இந்த செகண்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் crochet இப்போ chain 2 into the space 1 double crochet chain 2 இங்கே இப்போ இந்த மிடில் டபுள் crochet chain 2 into the space 1 double crochet ஸோ இந்த ரவுண்டுக்கான பேட்டர்ன் இதுதான் ஸோ இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4th ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட்டாக செயின் 2 போட்டேன் இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா 1 2 3 தேர்ட் செயினில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம் ஃபைன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 chains 1 2 3 4 இப்போ 4 chain போட்டதுக்கப்புறம் into the stitch அதான் அந்த நெக்ஸ்ட் டபுள் crochetல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒரு சிங்கிள் crochet இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வந்திருக்கு இல்லையா இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா chain 3 1 2 3 இப்போ 3 chains போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்க போகிறோம் ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு into the space 5 double crochets 1 2 3 4
4 5 ஸோ இப்போ 5 போட்டாச்சுங்க. ஸோ செயின் 3 1 2 3 4 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ ஒர்க்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, நம்ம இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ yarn over, go through this, come out, yarn over and pull through. ஸோ இப்போ இங்கே வந்து 5 double crochets. So 1 2 3 4 5 ஸோ இப்போ 5 போட்டோம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது கேர்ள் ஆகிருக்கு, ஃப்ளார் மாதிரி கேர்ள் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இந்த ப்ரீவியஸ் ரவுண்டோட டபுள் க்ரோஷே இருக்குல்ல, அங்கே அந்த டாப் ஆஃப் த டபுள் க்ரோஷே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு கேர்ள் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி செயின் 4 1 2 3 4 இப்போ 4 செயின்ஸ் போட்டு இங்கே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே. இப்போ செயின் 3 1 2 3 இப்போ வந்து ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் 5 டபுள் க்ரோஷேஸ் 1 2 3 4 5 இப்போ நம்ம வந்து 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ yarn over, ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா, நம்ம இங்கேருந்து தானே செயின் 4 ஆரம்பித்தோம், அந்த இடத்துல போய் yarn over, இங்கே வந்து திருப்பி 5 sets of double crochets 1 2 3 4 5 இப்போ 5 போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க அந்த டபுள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்,
இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அழகாக ஃப்ளாரோட பெட்டல்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை கண்டினியூ பண்ணுங்கள். நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நம்ம போடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சில் வந்து செயின் 4 போட்டு சிங்கிள் குரோஷே போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கோம். நம்மளுக்கு அழகான பேட்டர்ன் வந்திருக்கு. பார்க்க நல்லா ஃப்ளார் பெட்டல் மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுனா, இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இந்த மாதிரி இப்படி பின்னாடி வந்து இதை நாட் போட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கோஸ்டர் நம்ம பண்ணியாச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.